இன்னைக்கு ஈவினிங்கா வீட்ல இருக்க எல்லாருக்கும் சத்து மாவு கொழுக்கட்டை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. கரண்ட் வேற போயிட்டுது. ஆறாக்குட்டிக்கு வேர்க்குமோன்னு பின்னாடி ஒருத்தவங்க விசிறி விட, ஒருத்தவங்க ஊட்டி விடன்னு ராஜபோக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தான் இந்த ஆறாக்குட்டி. இந்த ஆறாக்குட்டி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தான்னு அண்ணி கொஞ்சமா மாவு கொடுத்தாங்க. அதை வாங்கினதும் அவன் முகத்துல பிரகாசமா பல்ப் எரிஞ்சிட்டு இருந்தது. கையில வாங்கினதும் பெரிய ஒரு அவார்டு வாங்கின ஃபீல்ல எல்லாருக்கும் தூக்கி தூக்கி காமிச்சிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தான். வீட்டுக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன கேப்ல தோட்டத்து பக்கம் போய் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் டைம்ல நாங்களாம் தோட்டத்து பக்கம் விளையாடிட்டு இருந்தோம். இந்த மயிலும் வாக்கிங் போறதுக்காக வந்துருச்சு. வீட்டு பக்கத்துலயே ஆண் மயில் பெண் மயில் ரெண்டுமே சுத்திட்டு இருந்தது. அதெல்லாம் ஆறாக்குட்டிக்கு வேடிக்கை காமிச்சிட்டு சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருந்தோம். வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொழுக்கட்டை கூட கலோரிஸ் எல்லாம் ஏர்ன் பண்ற மாதிரி நல்லா பஜ்ஜி சுட்டு வச்சிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யறது ஒரு டிபார்ட்மெண்ட், அதை கரெக்டா பங்கு பிரிச்சு பட்டோடா பண்றது இன்னொரு டிபார்ட்மெண்ட் டீமா செயல்பட்டுட்டு இருந்தாங்க. நான் பசங்க எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல போவே மாட்டோம். நாங்கெல்லாம் தனி சாப்பிடுற டிபார்ட்மெண்ட். அப்புறம் என்ன, எல்லாரும் வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பூஸ்ட் விளையாட ஆரம்பிச்சிட்டோம்.